ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். டேய் என்னடா எப்போ பார்த்தாலும் ஊரை சுற்றிட்டே இருப்பியா? எங்கே பார்த்தாலும் ஊரை சுற்றிட்டு வீடியோ போடுறதே உன் வேலையா? அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்படிலாம் இல்லைங்க. எனக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும். புது புது இடத்த போய் பார்க்கறதும் பிடிக்கும். அதனால தாங்க நான் ஒரு ட்ராவல் போகிறதே ஏன் ஒரு வீடியோவை எடுத்து யூடியூப்பில் போடக்கூடாது? அங்கே வர சின்ன சின்ன செலவு, மொத்த செலவு, இவ்வளோ பட்ஜெட்டில் போயிட்டு வரலாம். அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ஆலில் போட்டுடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற ஈசா டெம்பிளை பார்க்குறதுக்கு நான் காட்பாடியில் இருக்கேங்க. காட்பாடிலேருந்து 150 சார்ஜ் பண்ணுறாங்க. 150க்கு ட்ரெயினில் ஏறிட்டிங்கன்னா ஒரு 8 ஹவர் ட்ராவலில் கோயம்புத்தூரை ரீச் பண்ணிவிடுவீங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஈஷா டெம்பிளுக்கு போகிறதுக்கு பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. டேரெக்டாக ஈஷா டெம்பிள் ஆண்டே விட்டுடுவாங்க. பஸ்ஸில் போகிறதுக்கான டீட்டெயில் டைமிங் வந்து இங்கே கொடுத்துருக்குங்க. இந்த பஸ்ஸோட டைமிங்கை நல்லா பார்த்துக்குங்க. ஃபைனலாக வந்து கோயம்புத்தூர் ஈஷா டெம்பிளில் ரீச் ஆகிட்டோங்க. நாங்கள் வந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 14D. அந்த பஸ்ஸில் தாங்க நாங்கள் வந்தோம். ஒரு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 40 ரூபா கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. வந்து இறங்கிட்டு பார்த்தோன்னே நாங்கள் போன டைமில் கொஞ்சம் மழை பெஞ்சது. மழை பெஞ்சதோட ஈரம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியங்கிரி மலைக்கு கீழே தாங்க ஈஷா டெம்பிள் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வெள்ளியங்கிரி மலை இருக்கிறது. இந்த வெள்ளியங்கிரி மலையை நீங்கள் ஏறணும்னு நினச்சிங்கன்னா மார்ச், ஏப்ரல், மே அந்த 3 மாதம் தாங்க போக முடியும். இந்த வெள்ளியங்கிரி மலை நாங்கள் போனது வந்து ஜூன் மந்த். அதனால மே 31 க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்த மக்கள் தாங்க இந்த விஷயத்த சொன்னாங்க. வாங்க ஈஷா டெம்பிள்குள்ளே போகலாம். நீங்கள் வர சொல்ல ஒரு லைனில் கடை இருந்தது பார்த்துருப்பீங்க. அந்த கடை ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸ், ஃபுட் அண்டு எல்லாமே அங்கே கிடைக்குதுங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவி ரேட்டாக இருக்குதுங்க. ஏன்னா ஈஷா டெம்பிள் பக்கத்தில் ஹெவி ரேட்டாக தான் இருக்குது. எங்கேயுமே இங்கே மட்டும் இல்லைங்க, எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவிலோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னா அது பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ரேட்டாக தாங்க இருக்கும். நீங்கள் வர சொல்லவே தண்ணி அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. நாங்கள் தண்ணி இருந்துச்சு, பட் வந்து காலி பண்ணி வச்சுட்டு இருந்தாருங்க ஃப்ரெண்ட்ஸு. அதனால் பார்த்தீங்கன்னா சரி தண்ணி மட்டும் கேட்கலான்னு போய் கேட்டாங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா 40 ரூபான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி வேறு வழி இல்லாமல் நானும் வாங்கிட்டேன். பட் வந்து கொஞ்சம் தூரம் இந்த பார்த்தீங்கன்னா ஈஷா டெம்பிளுக்கு போகிறதுக்கு ஒரு 100 மீட்டர் கிட்ட இங்கே நடந்து போகணும். இங்கே நடந்து போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இடத்துல தண்ணியோட குடிநீர் வசதி பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து நம்ம வாட்டர் பாட்டில் இருந்தால் மட்டும் போதும், ஃப்ரீயாக வந்து தண்ணி பிடிச்சிட்டு போயிடலாம். இதே வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் கிட்ட நடந்து போனீங்கன்னா ஈஷா டெம்பிளை பார்த்துடலாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சைடில் வந்து மாட்டு வண்டியில் கூட போகலாம், அந்த வசதியும் இருக்குது. மறந்தே போயிட்டீங்க. இந்த ட்ரிப்புக்கான மொத்த டோட்டல் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 800 ரூபா தாங்க. 800 ரூபாயில் எப்படிடா ஒன் டேல போய் பார்த்துட்டு வர முடியும்னு கேட்டிங்கன்னா, காட்பாடிலேருந்து கோயம்புத்தூருக்கு 150, அங்கேருந்து ஒரு பஸ் பேருக்கு ஒரு 40, ரிட்டன் ஒரு 40. கோயம்புத்தூர்லேருந்து காட்பாடிக்கு 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபா கிட்ட நீங்கள் சாப்பிட வேண்டிய செலவுக்கான செலவுங்க. அதாவது ஒரு வேலைக்கு 100 ரூபா மெயின் பண்ணி தாங்க 300 ரூபான்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ கணக்கு போட பார்த்தீங்கன்னா ஒரு 400, ஒரு 300, 600, 700 ரூபா கிட்டங்க. 100 ரூபா வந்து நான் எக்ஸ்ட்ரா தாங்க எப்போவுமே சொல்லுவேன். கையில் எப்போவுமே 100 ரூபா வச்சுக்கிறது நல்லதுங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஷா, அதாவது சிவனை வந்து பின்னாடியிலேருந்து பார்த்துட்டோங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து முன்னாடியே போய் பார்க்க போகிறோம். இங்கேருந்து முன்னாடி போய் பார்க்குறதுக்கு கொஞ்சம் தூரம் தாங்க. அதாவது நான் சொன்ன கேல்குலேஷன் பண்ண 100 மீட்ரு தான். பின்னாடி சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு தாங்க இருக்குது. ஏன்டா நல்லா ஒரு வெளிச்சமாக இருக்கிற டைமில் போகலாம்ல, காத்தாலே போயிருக்கலாம்ல, ஏன் ஈவினிங் போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்படி இல்லைங்க. நாங்கள் ஒரு 4 பேர் போனோங்க. 4 பேர் போனதில் 2 பேர் நாங்கள் 4 பேருமே இன்டர்வியூ அட்டன் பண்ண தான் போனோம். பட் வந்து அந்த இன்டர்வியூ வேலை எனக்கு பிடிக்காதனால 2 பேர் அட்டன் பண்ணாங்க. அது 2 பேர் அட்டன் பண்ணி வர்றதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு. அங்கேருந்து நாங்கள் கோயம்புத்தூர் வர்றதுக்கு 1 ஹவர் ட்ராவல். கோயம்புத்தூர்லேருந்து இங்கே மறுபடியும் ஈஷா டெம்பிள் வரதுக்கு 1 ஹவர் ட்ராவல். அதனால தாங்க டைம் ஆகிடுச்சு. நீங்கள் சைடில் பார்த்தீங்களா, அங்கே பார்த்த அதே மாட்டு வண்டி இந்த சைடில் வருது. அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் தாங்க அதில் இருக்காங்க. அந்த மாட்டு வண்டி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அந்த ஈஷா டெம்பிள் கிட்ட வந்து விட்டுடுறாங்க. அங்கேருந்து நீங்கள் ஈஷா டெம்பிளுக்கு அந்த முன்னாடி வந்து நீங்கள் நடந்து தான் போகணும். தயவு செஞ்சு சொல்கிறாங்க, நீங்கள் போய் ஈஷா டெம்பிள் பார்க்குறீங்கன்னா ஒரு 4 o'clock அங்கே வந்து ஈஷா டெம்பிள் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்டா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஈஷா டெம்பிள் வந்து கொஞ்சம் வெளிச்சத்தோடு பார்த்தா இன்னும் நல்லா இருக்குங்க. ஃபோட்டோவும் அதிகமாக எடுக்க முடியும். 4 மணிக்கு அங்கே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கினீங்கன்னா உங்களால் அதிக அளவான ஃபோட்டோவை ஈஷா டெம்பிள் முன்னாடி எடுத்துக்க முடியும். ஏன்டா அது 4 மணி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே 7 மணி to 7:30 வரையும் ஒரு லைட் ஷோ நடத்துகிறாங்க. லேசர் லைட் வந்து சிவன் மேலே பட்டு அது பிரதிபலிக்கிறது தாங்க அந்த லைட் ஷோ. அதாவது இந்த லைட் ஷோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour கிட்ட நடத்துகிறாங்க.
7 டூ ஒரு 7:30 மணி வரையும் இந்த லைட் ஷோ நடக்குதுங்க. முன்னாடி இருந்து பார்க்கறதுக்கு சிவன் பயங்கரமா இருக்காருங்க. இன்னும் பகல்ல போய் பார்த்தீங்கன்னா, இன்னும் சூப்பரா இருந்திருக்குங்க. இந்த லைட் ஷோ வந்து ஃபுல்லா வந்து நான் காமிக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் சிவன், ஈஷா அதாவது சிவபெருமான வந்து பார்க்கறதுக்கு முன்னாடியே நெறையா பேர் வந்துட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம முன்னாடியும் இடம் ஃபுல் ஆயிடுச்சு. சரி, "நீ எங்கடா போய் எடுக்க போற?" அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் வந்து அந்த கூட்டத்துல லாஸ்ட்டு ஒரு கார்னர்ல சென்டரா இருந்து அந்த வீடியோவே எடுக்கலான்னு இருக்கேங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. வாங்க ஷோக்கு போலாம்.
நீங்கள் வந்து இந்த ஷோவை ஃபுல்லாக பார்த்துப்பீங்க நம்புகிறேன். இந்த ஷோ வந்து லாஸ்ட் எஃப்ல பார்த்தீங்கன்னா சிவன், அதாவது சிவன் முழுக்க வந்து ப்ளூ நிறத்தில் வந்து காட்சிப்படுத்துவாங்க. இந்த ப்ளூவோட இந்த விஷுவல் வந்து கரெக்டாக முடிஞ்சிடுங்க. இதுக்கப்புறம் வந்து அந்த சிவனுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏந்து வந்து அந்த லிங்கம் மாதிரி இருந்துச்சுங்க. ஆனால் வந்து அது உத்து பார்த்தா தான் தெரியுது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்பத்தோட சிலையை தாங்க அங்கே வச்சுருக்காங்க. ஆனால் லாங்லேருந்து பார்க்கறதுக்கு அது ஒரு லிங்கம் வடிவிலேயே இருந்துச்சுங்க. எல்லாருமே அந்த ஈஷா கீழே இருக்கிற அந்த சர்பத்தோட சிலையை வந்து சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் போன வழியே திரும்பி மறுபடியும் வந்துட்டு இருந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடலாங்க. நாங்கள் வந்த பஸ் அதாவது 14D தாங்க மறுபடியும் வந்துட்டு இருந்துச்சு. சரி அதே பஸ்ஸில் நாங்கள் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. பஸ்ஸோட டீட்டெயில் மறுபடியும் வைக்கிறேங்க. நீங்கள் வேணால் மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க டைமிங் வேணும்னா. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்ட பிறகு கோயம்புத்தூர்லேருந்து காட்பாடி ஜங்ஷனுக்கு 150, அதாவது 150 ரூபா கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க ட்ரெயினுக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற இடத்துல தாங்க வீடியோ எடுத்து போடலான்னு இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ட்ரிப் கம்மிங் சூன்.